இந்த தெரு நாய்களுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல எனக்கு பயங்கரமா பேட் கமெண்ட்ஸ். ஒரு அம்மாலாம் லூசு உனக்கு என்ன தெரியும் நாய பத்தி அப்படி இப்படின்னு திட்டினாங்க. இதுக்கு நான் வந்து ரொம்ப அப்போஸ்லாம் பண்ணல. இந்த மாதிரி என்னோட கோரிக்கை அப்படின்னு தான் சொல்லி எடுத்திருந்தேன். இப்ப நீயா நானா நிகழ்ச்சியில உட்கார்ந்து பேசினவங்கலாம் நீங்க அப்படி பேசுறீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னா அவங்க பேசினதெல்லாம் நான் கேட்கும்போது ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு டாக் பிடிக்கும், அவங்க டாகோட லவர், எங்களுக்கு டாக் அந்த அளவுக்கு அவங்க அந்த ரேஞ்சிலேயே ட்ரீட் பண்றாங்க. நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், தெரு நாய்க்களை அவங்க வளர்க்குறாங்களா? ஒரு 4 நாய் 10 நாய் அவங்க வீட்டுக்குள்ள அவங்க காம்பவுண்டுக்குள்ள விட்டு வளர்த்துப்பாங்க. தெருவில் அவங்க நடக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஹைலி சேஃப்டியான ஒரு இடம், செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்க வந்து டாக்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின் டாக்ஸ் வளர்ப்பாங்க. அதே மாதிரி ஃபுல்லா அவங்க வந்து ஒரு கண்ட்ரோல்டா இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல அவங்க இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. தெருவுல இறங்கி வந்து பார்க்க சொல்லுங்க. ஒரு தெருவை கடக்குள்ள ஒவ்வொரு அதாவது ஒரு பெண் குழந்தையோ இல்ல ஒரு யாருனாலும் எந்த ஜெண்டர்னு இல்ல, ஒவ்வொருத்தவங்களும் கடக்கும் போது எவ்வளவு வந்து எத்தனை நாய் கடி இன்னைக்கு எங்க ஊர்ல 5 பேரை நாய் கடிச்சிருக்குங்க. காலையில எந்திரிச்சோனே இந்த நியூஸ் எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. 5 பேரை கடிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல முடியுமா? எங்களை அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும். அவங்க வளர்க்குறது எல்லாமே ஃபாரின் டாக்ஸ். அது அவங்க வந்து அதாவது ட்ரைன் பண்ணிருப்பாங்க, டியூன் பண்ணிருப்பாங்க. அவங்க தெருவுல நடந்து வரும்போது வாக்கிங் நான் ரெகுலரா வாக்கிங் போயிட்டு இருந்தேங்க. நாய் தொல்லைக்காகவே நான் வாக்கிங் நிறுத்தினேன். ஏன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுது, உழைக்குது. அப்படியே கூட்டமா, அதாவது ஒரு நாய்னா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஒரே நேரத்துல 10 20 25 கூட்டமா நிக்குது. பயந்துகிட்டே என்னால வாக்கிங் போக முடியல. அவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி பிளாட்ல செக்யூரிட்டியோட இருக்கனால உங்களுக்கு தெரியல. தெரு நாய்னா ஊருக்குள்ள வந்து பார்க்க சொல்லுங்க. கிராமங்கள்ல மக்கள் எவ்வளவு வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு பார்க்க சொல்லுங்க. அதே மாதிரி அதாவது ஊருக்குள்ள போய் பார்த்தாதான் தெரு நாய்க்களோட அட்டூழியம் அவங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் கடிச்சு எத்தனை பேர் இறந்திருக்காங்க, எத்தனை கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு, எத்தனை பேர் வந்து நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை குழந்தைங்க, எத்தனை வீடியோலாம் வந்திருக்கு புடிச்சு நடந்து போயிட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து கடிச்சிருக்கு. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் உங்க வந்து இப்படி ஒரு இன்னசென்ட்டா பேசுற மாதிரி நீயா நானால பேசினாங்க. அவங்களுக்கு வந்து சமூகம் எப்படி இருக்கு அப்படிங்கறதுல அவங்களோட ரேஞ்சுக்கே ஒரு ஹைஃபையான வாழ்க்கை முறையில ஒரு டாக் அவங்க எப்படி பாக்குறாங்க, அந்த அபார்ட்மெண்ட்குள்ள அவங்க எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. ஒரு ஊருக்குள்ள இறங்கி வந்து பார்த்தாதான் அவங்களுக்கு என்ன மாதிரி நிலைமை இருக்குன்னு கண்டிப்பா தெரியும். சோ அவங்க சொல்றவங்க சொல்லுவாங்க. நான் அதான் திரும்ப திரும்ப அவங்களுக்கு நான் சவால் விடுறேன். ஒரு 10 தெருநாயை எடுத்து வளர்க்க சொல்லுங்க. வளர்க்கும் போது அவங்க படுற விஷயங்கள், நான் 10 தெருநாயை ஃபர்ஸ்ட் அவங்க உள்ளுக்க கூட்டிட்டு போனாங்கன்னா அவங்க நம்ம சொல்ற அந்த ரியல் டைம் ப்ராப்ளத்தை வந்து அவங்களால அனலைஸ் பண்ண முடியும். சும்மா எங்களுக்கு டாக் பிடிக்கும், ஃபாரின்ல இருந்து 2 லட்சம் 3 லட்சம் போட்டு டாக் இறக்கி வச்சுட்டு எங்களுக்கு நாங்க டாக் லவர் இப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த தெருநாய் பிரச்சனை என்னைக்குமே புரியாதுங்க. சோ திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரி நம்மளே வந்து ரொம்ப அசிங்கமா திட்டுறது தான் அவங்களோட வேலையா இருக்கும். சோ நான் வந்து இந்த மாதிரி இதுக்கு தீர்வு காணுங்கன்னு தான் சொல்றேன். அது எந்த மாதிரி தீர்வு எப்படிங்கறத கவர்மெண்ட்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, இல்ல கோரிக்கையா வைங்க. அதை விட்டுட்டு இதை பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்க இடத்துல இருந்து பேச மாட்டேங்கிறாங்க. கடிச்சவனுக்கு தான் வழி தெரியும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை பத்தி நீங்க ஏன் போய் நாய் செய்றீங்க? சும்மா நடந்து போறவங்கள கூட தான் கடிக்குது. ஸோ இதுதான் என்னோட நிறைய வந்து பேடான வந்த ரெஸ்பான்ஸ்க்கு நான் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் இதுதான்.